வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரீசெண்டான அப்டேட்டு தான். டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் 3ல் பஞ்சமியோட ஒரு உணர்ச்சிபூர்வமான தருணமும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அதனோட ப்ரமோ வீடியோ தான் நம்மளுக்கு இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஞ்சமியோட ஏழ்மையான பின்னணியும் அவங்களோட விடாமுயற்சியும் அறிஞ்ச நடுவர்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் ஆதரவையும் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து அன்பையும் கொடுத்துருக்காங்கங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. பஞ்சமி இறுதிப் போட்டியில் செலக்ட் ஆகலைன்னாலும் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இறுதிப் போட்டிக்கு முன்னாடி. அதை பாராட்டுற விதமாக இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம நடிகை ஸ்னேகா ரொம்பவுமே மனமுருகி பேசியிருக்கிறாங்க. அதாவது பஞ்சமியோட குழந்தைங்களுக்கு இப்போ காதுகுத்து ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் எந்த ஒரு சீர்வரிசையும் வைக்க முடியலன்னு சொல்லி அவங்கள குழந்தைங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து மொத்தமாக துணிகளும் சில பல கிஃப்ட்டும் சீர்வரிசையாக கொடுத்து அவங்களோட அன்பை பஞ்சமியோட குடும்பத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா, பஞ்சமி கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து அதை வாசிக்க சொல்கிறாங்க. அதில் நிலம் எழுதி கொடுத்துருக்கிறதா இருக்குதுங்க. அது வேறு எதுவுமே இல்லைங்க. நடிகை வரலட்சுமி சரத்குமார் பஞ்சமியோட பெயரில் ஒரு நிலத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண பரிசு கிடையவே கிடையாதுங்க. ஒருவரோட வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான நிலத்தை பரிசளிப்பது பஞ்சமியோட எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இது ஒரு கனவு நனவானது போல் பஞ்சமி இனி தன்னோட குழந்தைகளோட ஒரு சொந்த வீட்டில் சொந்த இடத்துல நம்பிக்கையாக வாழலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்கங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பஞ்சமிக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் மூலமாக கிடச்சிருக்குங்க. இந்த தருணம் ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்குது. அதுவும் இந்த ப்ரொமோவில் பெரிய பிரேக் ஆகிருக்குங்க. அடுத்ததாக என்ன நடந்திருக்குன்னா, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பஞ்சமிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்கங்க. ஜி தமிழில் புதுசாக உருவாக இருக்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு பஞ்சமிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்க. இது நடன நிகழ்ச்சியிலேருந்து ஒரு நடிகையாக மாறும் ஒரு அருமையான வாய்ப்புன்னே சொல்லலாங்க. பஞ்சமியோட திறமைக்கு கிடைத்த ஒரு கௌரவம்னே சொல்லலாங்க. இந்த வாய்ப்பு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்க வைக்கின்றதில் சந்தேகமே இல்லைங்க. அதனால நடன இயக்குனரான நடுவருமான பாபா பாஸ்கர் பஞ்சமியை பெருமையாக பேசினது மட்டும் இல்லாமல், நீ நடிகை ஆகிட்ட இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறதுக்கான அந்த பேகு, கண்ணாடி செட்டு எல்லாமே பரிசாக கொடுத்து ஒரு அடையாளத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. இது பஞ்சமியோட திறமையையும் அவரோட எதிர்காலத்தையும் அங்கீகரிக்கும் ஒரு வார்த்தையாகுங்க. இறுதியாக பஞ்சமி டைட்டில் ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த அன்பு, அங்கீகாரம், அடையாளம் வெற்றி கோப்பையோட மிகப்பெரிய பரிசுனே சொல்லலாங்க. வாழ்க்கையில் நாம் நேர்மையாகவும் கடினமாக உழைச்சா கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் நம்ம எதிர்பாராத வெற்றிகள் நம்மளை தேடி வருன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.